இன்றைக்கி நம்ம கிளாஸோட 15th கிளாஸ் ஷார்ட் அண்ட் பிட்மேன் புக்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? இதுக்கு ஆல்ரெடி முன்னாடியே நம்ம வேர்ட்ஸ் பார்த்துருப்போம், அதை ஆஃப் தான் பார்த்துருப்போம். அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கும். கிராம்லாக்ஸை பார்த்துட்டு அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நேற்று தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிராம்லாக்ஸ் நடத்திடுறேன், அதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தைங்க்கு லைட்டாக போடணும். அபோவ் த லைன் தைங்க் ஆர் தைங்க்டு ரெண்டுமே சேம் தான். அபோவ் த லைன் ஆன் த லைனில் போட்டால் திங்க்கு, அதையே டார்க்காக அபோவ் த லைனில் போட்டால் தோ, அதையே ஆன் த லைனில் போட்டால் தெம் டார்க்காக போடணும். அதே ஆப்போசிட் சைடில் போடுறோம், இசட் யூஸ் பண்ணுறோம். வாஸ் சவுண்டு படி இசட் வர்றதுனால இசட் யூஸ் பண்ணுறோம். ஆன் த லைனில் போட்டால் வாஸ், அதையே த்ரூ த லைனில் போட்டால் ஊஸ் இசட். ஆன் த லைனில் போட்டால் ஷல், த்ரூ த லைனில் போட்டால் விஷ். ஓகேங்களா? வித்து ஆஃப் செமி சர்க்கிள் டபிள்யூ யூஸ் பண்ணுறோம். வித்து அபோவ் த லைனில் போட்டால் வித், ஆன் த லைனில் போட்டால் வென், அதையே அப்படியே ஆப்போசிட் சைடில் அபோவ் த லைனில் போட்டால் வாட், அதையே ஆன் த லைனில் போட்டால் உட். இதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்த உடனே மெமரைஸில் போயிட்டுலாம் சொல்ல முடியாதுப்பா. நீங்கள் நிறையா வாட்டி எழுத ப்ராக்டிஸ் பண்ண யூஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். ஆனால் நீங்கள் நிறையா எழுதி பார்க்கணும். ஓ அபோவ் த லைனில் டார்க்காக போடணும். லைட்டாக போட்டால் ஆணு, அதையே டார்க்காக போட்டிங்கன்னா ஓ, அதையே ஆன் த லைனில் யூஸ் பண்ணிங்கன்னா ஹீ. ஓகேங்களா? இந்த ஹீ தான் சேர்ந்த மாதிரி நிறையா ஜாயினிங் ஸ்ட்ரோக்கில் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ ஃப்ரேசஸ்க்கு போகலாம். நேற்றே பாதி ஃபேஸஸ் பார்த்துட்டோம். அந்த ஃப்ரேசஸ்லேருந்து பாக்கி இருக்கிற பாதி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒய் ஹாவ் யூ, ஒய் ஹாவ் யூ ஃப்ரேசஸ்னால் என்ன டெஃபினேஷன் பார்த்தோம்? two or more words joining without lifting the pen. ஓகேங்களா? two or more words ஜாயின் பண்ணி கையை எடுக்காமல் எழுதுறது தான் ஃப்ரேசஸ்ன்னு பார்த்தோம். ஃப்ரேசஸ்னாலும் ஃப்ரேசியோகிராம்னாலும் சேம் தான். வித் யூ ஸோ மச்சு போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோவோட மச்சு ஜாயின் பண்ணி வந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாக தான் போடணும். ஏன்னா ஸோ கூட இப்படி போட்டால் நமக்கு அவுட்லைன் கிடைக்காது. அதனால் நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். வித் மச்சு above the line, with which on the line, with each through the line. withன்றது above the line பார்த்தோம். whenன்றது on the line, when they. what do you, what do you, what do you. what was, what was. what can be, what can be. it would be, it would be. it should be, it should be. it will be, it will be. it was, which was. which வேர் ஒரு டவுன்வோர்டு ஆர் போட்டாலே வேர் ஆர் இப்படியும் எழுதலாம். விச்சு டபிள்யூ அப்போர்ட் ஆர் இப்படியும் போட்டு வேர்னு எடுத்துக்கிட்டால் கரெக்டு தான். இப்படி டவுன்வோர்டு ஆர் போட்டாலே வேர் தான், இப்படி போட்டாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஹீ ஷுட்டு பி, ஹீ ஷுட்டு பி. ஹீன்றது த்ரூ த லைன். இஃப் ஹீ ஸ்டார்டிங்கில் ஈ வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் ஹீ தான் யூஸ் பண்ணணும். அங்கே கிராம்லாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மிடிலாக வந்தால் மட்டும்தான் இந்த கிராம்லாக்ஸ் ஹீயை யூஸ் பண்ண முடியும். இஃப் ஹீ வேர், அதுவும் ஃப்ரேசஸில் வரணும். ஓகேங்களா? இஃப் ஹீக்கு பக்கத்தில் ஒரு வேறுன்ற ஒரு ஃப்ரேசஸ் இருக்குது. டூ டார்க்கு, மச் டூ மச், டூ மச். டூன்றது கிராம்லாக்ஸு, அதோட ஜாயின் பண்ணி மச்சை போடுறோம். ஓகேங்களா? நேத்தியோட ஃப்ரேசஸ் அந்த வேர்டையும் ஒன் டைம் பார்த்துடலாம். ஐ தேங்க் யூ அபோவ் த லைன், திங்க்குன்றது ஆன் த லைன். ஐ திங்க் யூ ஷுட் பி. இன்றைக்கி தான் திங்க்கு கிராம்லாக் பார்த்தோமோ, அந்த கிராம்லாக் வச்சு தான் இதை ஃபில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கிராம்லாக்ஸை எழுதி நல்லா மெமரைஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேசஸ் எழுதுங்க. ஐ திங்க் யூ ஷுட் பி. ஐ ஹாவ் தி, ஐ எம். I have had, I saw the, I see, I may be, I will be. You should be. You can, you will be. You may be,
யூ வேர், டவுன்வர்ட் ஆர் போட்டாலே வேர். இஃப் யூ வேர், தே வேர். ஹவு கேன் தே, வை டூ யூ, வை டூ யூ ஆன் லைன்லேயே போட்டுக்கோங்க, இதை ஃபாலோ பண்ண வேணாம். வை டூ யூ, வை ஹாவ் யூ, வித் யூ. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கிராமர் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் ஃப்ரேசஸ்க்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.